Example 19. In a factory which manufactures bolts, machines A, B and C manufactures respectively 25%, 35% and 40% of the bolts. ஓகே, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் போல்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மெஷின்ஸ் ஏபிசி 3 மிஷின் இருக்குது. அதில் 25%, 35%, 40% போல்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆஃப் their outputs 5, 4 and 2% are respectively defective bolts. அப்போ மெஷின் ஏல 5% டிஃபெக்டிவ் போல்ட்டு, மெஷின் பியில் 4% டிஃபெக்டிவ் போல்ட்ஸு அந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஆகிருக்கு. A bolt is drawn at random from the product and is found to be defective. What is the probability that it is manufactured by the machine B? ஓகே, ஒரு போல்ட்டை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அந்த போல்ட்டு டிஃபெக்டிவ் போல்ட்டாக இருக்குது. சரியா? அது மெஷின் பியில் மேனுஃபேக்சர் பண்ணதான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ மெஷின் பியில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு போல்ட்டு டிஃபெக்டிவ் போல்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஸோ இங்கே கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மெஷின்ஸு 3 மெஷின்ஸ் இருக்குது. ஏபிசி 3 மெஷின்ஸ் இருக்குது. சரியா? அப்போ அந்த மெஷின்ஸ் ஏபிசியில் மேனுஃபேக்சர் பண்ண போல்ட்ஸை B1, B2, B3ன்னு எடுத்துக்கலாம். இந்த டிஃபெக்டிவ் அப்படின்றத ஈன்னு எடுத்துக்கலாம். தி ஈவென்ட்ஸ் ஆர் B1 அப்படின்னா bolts manufactured in machine A, B2 bolts manufactured in machine B. அப்படி manufactured by machine A. B1 bolts manufactured by machine B. நீங்கள் டிட்டோவாக போடாதீங்க. நோட்டில் வேணால் டிட்டோ போட்டுக்கோங்க. எக்ஸாம் பேப்பரில் அப்படி பண்ணக்கூடாது. திஸ் இஸ் B2 அண்ட் B3னா போல்ட்ஸ் மேனுஃபேக்சர்டு பை மெஷின் C. சரியா? அடுத்த ஈவெண்ட்டு ஈன்னு சொன்னேன். டிஃபெக்டிவ் போல்ட்டை ஈன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஈன்றது டிஃபெக்டிவ் போல்ட்டு. சரியா? நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி that it is manufactured by machine B and it is defective. Okay, கேட்டிருக்கிறது probability of the bolt manufactured by machine B given that it is defective. It is defective given that பெரிய ஸ்லாஷாக போட்டேன். ஓகே, இதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இன் டேர்ம்ஸில் எழுதணும், இந்த ஈவெண்ட்ஸில் எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? மேனுஃபேக்சர்ட் பை மெஷின் பின்னா B2, இட் இஸ் டிஃபெக்டிவ்னா இ. சரியா? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட். ஓகே, கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்லேருந்து என்னென்னலாம் எழுதலாம்? மெஷின் ஏல மேனுஃபேக்சர் பண்ணது 25%. அப்போ P of A 25%. 25%னா 25/100 எழுதலாம். ஸோ தட் இஸ் 0.25. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B அப்படின்னா 35%. ஸோ 35/100. அப்போ தட் இஸ் 0.35. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் Cனா 40%. ஸோ 40/100 தட் இஸ் 0.40. சரியா? இப்போ P of A, P of B, P of C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஒவ்வொரு மெஷின்லேயும், அதாவது மெஷின் ஏல 5% போல்ட்டு டிஃபெக்டிவ் போல்ட்டு, மிஷின் பியில் 4% டிஃபெக்டிவ் போல்ட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 5, 4, 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது மெஷின் டிஃபெக்டிவ் போல்ட் மேனுஃபேக்சர்டு இன் மெஷின் 1. சரியா? மெஷின் ஏ. சரியா? இது என்ன மீனிங்? டிஃபெக்டிவ் given that manufactured by machine
ஏ. இதான் மீனிங். ஸோ இது 5%. 5%னா என்ன? 5/100 அப்படின்னு அர்த்தம். ஸோ 0.05ன்னு வந்துடும். அடுத்தது இதே மாதிரி P of E given B2 அப்படி போட்டால் அது 4%. 4%னா 4/100ன்னு வந்துடும். ஸோ 0.04ன்னு ஆகும். அதே மாதிரி P of E given B3 அப்படின்னா தட் இஸ் 2%. ஸோ 2/100 0.02ன்னு வந்துடும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இது எல்லாம் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 இது 3 மிஷின்லேயும் மேனுஃபேக்சர் பண்ணதோட ப்ராபபிலிட்டி எழுதியிருக்கேன். இது எல்லாம் ஆட் பண்ணால் 1 வரணும். ஓகே, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. இதை 3 ஆட் பண்ணால் 1 வருதா? இங்கே 0.35, 0.25 ஆட் பண்ணால் 0.6. 0.6 ப்ளஸ் 0.4னா 1ன்னு வந்துடும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எடுத்தது கரெக்டு. சரியா? ரைட். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 given E எழுதலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மஸ்ட்டு. ஸோ இதை வச்சு எழுத போகிறோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 வந்துச்சு இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் தி ஈவெண்ட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 1 வந்தது. ஓகே, இது 3 சேர்ந்தது தான் சாம்பிள் ஸ்பேஸு. ஓகே, இது ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட். இதில் மேனுஃபேக்சர் மிஷின் ஏல மேனுஃபேக்சர் போல்ட்டு தனி, மிஷின் பியில் மேனுஃபேக்சர் பண்ண போல்ட்டு தனி. ஸோ எல்லாமே தனித்தனி. ஸோ ஈச் ஈவெண்ட் இஸ் டிஸ்ஜாயிண்ட்டு. அப்போ எல்லா ஈவெண்ட்டையும் யூனியன் பண்ணோம்னா நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அப்போ P of B2 given E நம்ம பேயிஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்கிறனால, இங்கே கண்டிஷனோடு இருக்கிறனால பேயிஸ் தியரம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு போக முடியாது. சரியா? சரி, இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேயிஸ் தியரம் யூஸ் பண்ணி P of B2 given E. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு P of B2 into P of E given B2. சரியா? ஸோ டிவைடட் பை P of B1 into P of E given B1 ப்ளஸ் அதே மாதிரி B2 B3க்கு எழுதணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே P of A ஏன்னு போட்டு வச்சிட்டேன். மிஷின் ஏக்கு B1 தானே, அப்போ இது B1ன்னு இருக்கணும், இது B2ன்னு இருக்கணும், இது B3ன்னு இருக்கணும். சரியா? சரி, இந்த வேல்யூஸ் எல்லாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவில். P of B2 அப்படின்னா P of B2 is 0.35. P of E given B2 0.04 divided by P of B1 அப்படின்னா 0.25 into E given B1 is 0.05 plus next one 0.35 into 0.04 plus 0.40 into 0.02. சரியா? இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட்டு மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணினா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 4s are 20, ரிமைண்டர் 2, 12, 14, ரிமைண்டர் 1. ஸோ 1 இங்கே 2 டெசிமல் பிளேசஸ், இங்கே 2 டெசிமல் பிளேசஸ். ஸோ 4 டெசிமல் பிளேசஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். வச்சாச்சு. ஸோ கீழே 25 into 5னா 125 வரும். இங்கே 2 டெசிமல் பிளேசஸ், இங்கே 2 டெசிமல் பிளேசஸ்னால் 4 டெசிமல் பிளேசஸ்ஸு. ஸோ அப்போ 125 ப்ளஸ் இங்கே இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இதான், ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் சரியா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இதான் வருது. மேலேயும் கீழேயும் டெசிமல்ஸில் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ 4 zeros இருக்கிற நம்பர், அப்போ 10,000 வருது. அதால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது ஆன்சர் 140 டிவைடட் பை 345 வருது. ஓகே, இதை டிவைட் பண்ணி வர்ற ஃபைனல் ஆன்சரு 28/69. சரியா? இதான் நம்மளோட required answer. Probability of the bolt manufactured by machine B given that it is defective. சரியா?
நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?